வணக்கம். முதன்மை செய்திகள் 50க்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் நடைபெற்று வந்த கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் தங்கள் போராட்டத்தை திரும்பப் பெற்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்களுடன் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, சாமிநாதன் மற்றும் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் சோமனூர் ரக ஜவுளிக்கு 15%, இதர ரகங்களுக்கு 10% கூலி உயர்வு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து போராட்டத்தை திரும்பப் பெறுவதாக விசைத்தறி உரிமையாளர்கள் அறிவித்தனர். நீட் விவகாரத்தில் அதிமுகவின் போராட்டத்தை நாடகம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். சென்னை பல்லாவரத்தில் செய்தியாளர்கள் சந்தித்த அவர் இது மாதிரி பல நாடகங்கள் நடந்திருப்பதாக கூறினார். அதிமுகவின் கண்ணீர் அஞ்சலி போராட்டத்திற்கு தான் கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதாகவும் தேர்தல் வரும்பொழுது இதுபோன்ற நாடகங்களை பார்த்துதான் ஆக வேண்டும் என்றும் தெரிவித்தார். பெண்களையும் இந்து மதத்தையும் அவமதிக்கும் வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி, ஈரோடு, காஞ்சிபுரம், திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. அமைச்சர் பதவியிலிருந்து பொன்முடியை நீக்க வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராக அண்மையில் தேர்வான MA பேபி முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசினார். இச்சந்திப்பு குறித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் முதல்வர் பதிவிட்டுள்ளார். ஆளுநரின் அதிகாரம் குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்தும் மாநில சுயாட்சி குறித்து பரிந்துரை அளிக்க குழு அமைத்தது பற்றியும் MA பேபி பாராட்டு தெரிவித்ததாக முதல்வர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வெற்றிகள் தங்கள் அரசுக்கு கிடைத்த தனித்த வெற்றியாக கருத முடியாது என்றும் இவை கூட்டாட்சி தத்துவத்திற்கு கிடைத்த வெற்றிகள் எனவும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக, பாஜக இடையே அமைந்துள்ளது சந்தர்ப்பவாத கூட்டணி என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் MA பேபி விமர்சித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் தமிழக மக்கள் அதிமுக மற்றும் பாஜகவினருக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றும் தமிழ்நாடு மக்கள் அரசியல் குறித்து நன்கு அறிந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டார். வக்ஃப் மசோதாவிற்கு நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு பாஜகவுடன் அதிமுக கைகூத்துள்ளது என்று கூறிய பேபி மதச்சார்பற்ற தங்கள் கூட்டணிக்கு மக்களின் ஆதரவு அதிகம் உள்ளது என்பதை முழுமையாக நம்புகிறேன் என்றும் தெரிவித்தார். அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். JD வான்ஸுடன் அவரது மனைவி உஷா, பிள்ளைகள் இவான், விவேக், மீராபில் ஆகியோரும் அமெரிக்க பாதுகாப்பு மற்றும் வர்த்தகத்துறை உயரதிகாரிகளும் வருகின்றனர். இன்று மாலையில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கும் வான்ஸ் வரி விதிப்புகள், வர்த்தக உறவு மேம்பாடு, பாதுகாப்பு ஒத்துழைப்பு, சர்வதேச அரசியல் நகர்வுகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா, அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது குறித்து பிரதானமாக விவாதிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. பெங்களூரில் கர்நாடக முன்னாள் DGP கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது மனைவியிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் DGP ஓம் பிரகாஷ் மனைவியுடன் பெங்களூரில் உள்ள வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் வீட்டில் உள்ள அறையில் இரத்த காயங்களுடன் உயிரிழந்து கிடந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். நாமக்கல்லில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 20 காசுகள் குறைந்து ₹3.95 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் ₹4.90 இருந்த முட்டையின் விலை மளமளவென சரிந்து தற்போது ₹4க்கும் கீழ் வந்துள்ளது. வெயில் காலம் முடியும் வரை முட்டையின் விலை குறைந்து காணப்படும் என பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். குளிர்சாதன வசதி கொண்ட புறநகர் ரயில் சேவையை எந்தெந்த நேரங்களில் இயக்கலாம் என்பது குறித்து பொதுமக்களின் கருத்தை அறிய தெற்கு ரயில்வே வாட்ஸ்அப் எண்ணை அறிவித்துள்ளது. 6374713251 என்ற எண்ணில் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை எழுத்து வடிவில் தெரிவிக்க வேண்டும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. சனிக்கிழமை முதல் சென்னை கடற்கரை, செங்கல்பட்டு இடையே குளிர்சாதன வசதி கொண்ட புறநகர் ரயில் சேவை தொடங்கப்பட்டது. தற்போது வரை கூட்டம் அதிகமுள்ள நேரங்களில் மொத்தம் 6 சேவைகள் வழங்கப்படுகின்றன. கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் மக்கள் குவிந்தனர். ஈரோடு, நாமக்கல், சேலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் அணையில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். பூங்காவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விளையாடி பொழுதை கழித்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருந்ததால் அணை பகுதியில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் 18 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். தொடர் விடுமுறை காரணமாக ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. காத்திருப்பு அறைகள் முழுவதும் நிரம்பிய நிலையில் பக்தர்கள் திருமலையில் தங்கி சாமி தரிசனம் செய்ய காத்திருக்கின்றனர்.
மேலும் சுமார் 3 கிலோமீட்டர் வரை நீண்ட வரிசையிலும் காத்திருந்து வழிபாடு செய்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரம்பன் மாவட்டத்தில் கனமழை மற்றும் நிலச்சரிவால் 3 பேர் உயிரிழந்தனர். ரம்பன் மாவட்டத்தில் கனமழை பெய்து வந்த நிலையில் பஹஹானா மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். காலநிலை சீராகும் வரை பொதுமக்கள் ஜம்மு ஸ்ரீநகர் நெடுஞ்சாலையை பயன்படுத்த வேண்டாம் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். திமுக கூட்டணியில் பாமக இடம்பெறுவதாக வரும் செய்திகள் வதந்தி என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்திருக்கும் அவர் திமுக கூட்டணி உறுதியாக இருப்பதாகவும் அது மாறாது என்றும் கூறியுள்ளார். மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஆளுநர் என்பவர் தபால்காரர்தான் என்றும் பதவிக்காலம் முடிந்த பின்னரும் ஆளுநர் ரவி பதவியில் இருப்பதாகவும் விமர்சித்தார். அதிமுக பாஜக இடையே மறைமுக கூட்டணி இருப்பதாக தான் கூறியது நிரூபணமாக இருப்பதாகவும் முதல்வர் தெரிவித்தார். ஆளுநரை தபால்காரர் என கொச்சைப்படுத்தி கூறுவது முதல்வருக்கு அழகல்ல என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பழனியில் செய்தியாளர்கள் சந்தித்த அவர் ஆளுநர் என்பவர் அரசாங்கத்தின் ஓர் அங்கீகாரம் என்றும் மாநில அரசுகளுக்குத்தான் அதிக அதிகாரங்கள் உள்ளன எனவும் குறிப்பிட்டார். தமிழுக்கு பல்வேறு வழிகளில் மத்திய அரசு ஆபத்தை ஏற்படுத்த முயற்சித்து வருவதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் கருணாநிதி கலையரங்கத்தை திறந்து வைத்து உரையாற்றிய அவர் தமிழ்நாட்டில் இந்தியை திணிப்பதே மத்திய அரசின் நோக்கமாக இருக்கிறது என்று கூறினார். மாணவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் உதயநிதி கேட்டுக் கொண்டார். திருச்சி மாவட்டம் உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து 2 உயிரிழந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை மாநகராட்சி ஆணையர் மறுத்துள்ளார். குடிநீர் மாதிரிகளை ஆய்வு செய்ததில் குடிநீரில் பிரச்சனை இல்லை என தெரியவந்திருப்பதாகவும் கோயில் திருவிழா அன்னதான உணவுகளில் பிரச்சனை இருந்திருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே பொதுமக்களுக்கு உடல்நலக் குறைபாடு ஏற்பட்ட பகுதிகளில் மாநகராட்சி சுகாதாரத்துறையினர் வீடு வீடாக சென்று பரிசோதனை செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரப்பளிப்பட்டியில் காமாட்சி அம்மன் பொய்யக்கரை மாசிமலை கருப்பசாமி கோவில் திருவிழாவை ஒட்டி இந்த நிகழ்ச்சி நடந்தது. கருப்பத்தூர் காவிரி ஆற்றில் இருந்து மருளாளிகள் கரகம், வேல், அரிவாள் ஆகியவற்றை தோளில் சுமந்தவாறு மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தனர். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சியில் திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார் அமைப்புகளின் சார்பில் கொல்கத்தாவில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றனர். மாநாட்டில் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மேற்கு வங்க செயலாளர் மம்தா பானர்ஜியை RSSின் துர்கை என சாடினார். மத்திய பிரதேசத்தில் அரசு மருத்துவமனையில் முதியவர் ஒருவரை மருத்துவர் தாக்கியதுடன் தரதரவென இழுத்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நவ்கான் பகுதியைச் சேர்ந்த உதவ்லா ஜோஷி உடல்நிலை சரியில்லாத மனைவியை சத்தர்பூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். மருத்துவர் ராஜேஷ் மிஸ்ரா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்தார். கூட்டம் அதிகமாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் மனைவிக்கு சிகிச்சை அளிக்க தாமதம் ஏற்படுவதாக மருத்துவரிடம் ஜோஷி கேட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மருத்துவர் மிஸ்ராவும் அவரது உதவியாளரும் ஜோஷியை தாக்கியதுடன் தரதரவென இழுத்துச் சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. சூரியகிரன் குழுவினர் நடத்திய இந்நிகழ்ச்சியை பல்லாயிரக்கணக்கானோர் கண்டு வியந்தனர். விமானப்படையைச் சேர்ந்த ஹெலிகாப்டர்கள் தாழ பறந்து சாகசங்கள் செய்தனர். போர் விமானங்கள் இந்திய தேசிய கொடியில் உள்ள 3 நிறங்களில் புகைவிட்டவாறு பறந்தது பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்தனர். கர்நாடகாவின் பெலாகவி மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வு விடைத்தாள்களுக்குள் 500 ரூபாய் நோட்டுகளுடன் வைக்கப்பட்ட கோரிக்கைகளை கண்டு ஆசிரியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். தேர்வில் தன்னை தேர்ச்சி பெற வைக்க வேண்டும் என்றும், தேர்ச்சி பெறாவிட்டால் பள்ளிக்கு தன்னை பெற்றோர் இனி அனுப்ப மாட்டார்கள் என்றும் சிலர் எழுதி வைத்துள்ளனர். ஒரு கட்டத்திற்கு மேல் சென்ற சில மாணவர்கள் தனது காதல் உங்கள் கையில்தான் உள்ளது என்றும், தேர்வில் தேர்ச்சி பெற வைத்துவிட்டால் கூடுதல் பணம் தருவதாகவும் எழுதியிருந்தது. இது விடைத்தாள் திருத்தும் ஆசிரியர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை பாரதிய ஜனதா கட்சியின் அடுத்த பிரதமர் வேட்பாளர் என்பதை மக்களுக்கு உணர்த்தவே கும்பமேளா நடத்தப்பட்டதாக சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் நடத்தப்பட்டது ஆன்மீக கும்பமேளா அல்ல, அரசியல் கும்பமேளா எனவும் அவர் விமர்சித்துள்ளார்.
சமூகத்தை மதம், சாதி ரீதியில் பிளவுபடுத்துவதை பாரதிய ஜனதாவின் திட்டம் எனவும் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக எம்பிக்கள் நிஷிகாந்த் துபே, தினேஷ் சர்மா ஆகியோர் உச்சநீதிமன்றம் பற்றி தெரிவித்த கருத்துகளுக்கும் கட்சிக்கும் தொடர்பில்லை என்று அந்த கட்சியின் தலைவர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்தது குறித்து பாஜக எம்பிக்கள் கடும் விமர்சனத்தை முன்வைத்திருந்தனர். இந்நிலையில் இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள நட்டா, எம்பிக்களின் கருத்துடன் பாஜக உடன்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். காசா போரை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். பாலஸ்தீனுக்கு ஆதரவாக முழக்கமிட்ட அவர்கள் பதாகைகளையும் ஏந்தினர். இஸ்ரேல் தாக்குதலால் உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் சடலங்களை காட்டும் விதமாக தலையணைகளில் சிவப்பு நிற கரைகளை பதிவு செய்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற நாய்களுக்கான பந்தயம் பலரது கவனத்தையும் ஈர்த்தது. குறைந்த அளவு உயரம் கொண்ட கார்ஜி இன நாய்களுக்கான இந்த போட்டிக்காக பலரும் தங்கள் செல்ல பிராணிகளை அழைத்து வந்தனர். போட்டி தொடங்கியதும் இலக்கை நோக்கி நாய்கள் சீறிப்பாய அதன் எஜமானர்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். இறுதியில் 4 வயதான ஜூனோ என்னும் நாய் வெற்றி பெற்று அசத்தியது. சிங்கப்பூரில் வெளுத்து வாங்கும் கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. புக்கெட் டிமா பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்தது. இதன் காரணமாக வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்தன. தெருக்களிலும் மழைநீர் ஆறு போல் ஓடியதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். ஈஸ்டரை முன்னிட்டு மக்களுக்கு போப் பிரான்சிஸ் நேரடியாக ஆசி வழங்கினார். வாட்டிகன் சதுக்கத்தில் கூடிய மக்களை நோக்கி புனித பேதுரு ஆலயத்திலிருந்து போப் பிரான்சிஸ் கையசைத்து தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். நோய் தொற்று காரணமாக 38 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பிய போப் பிரான்சிஸ் தனது ஈஸ்டர் செய்தியில் உலக அமைதிக்காக பிரார்த்திப்பதாகவும் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் அமலாக வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மும்பை இந்தியன்ஸ் அணியின் நட்சத்திர வீரர் ரோஹித் சர்மா இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் தனது முதல் அரை சதத்தை பதிவு செய்தார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் அபாரமாக மட்டையை சுற்றிய அவர் 45 பந்துகளில் 76 ரன்களை விளாசினார். இதற்கு முன்னதாக நடந்த போட்டிகளில் பெருமளவில் சிறப்பாக ஆடாத ரோஹித் சர்மா அரை சதம் அடித்து ஃபார்முக்கு திரும்பியுள்ளது மும்பை ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐபிஎல் போட்டிகளில் அதிக அரைச்சதங்களை அடித்த வீரர் என்ற சாதனைக்கு சொந்தக்காரரானார் விராட் கோலி. பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் சிறப்பாக விளையாடிய கோலி அரைச்சதம் அடித்து அசத்தினார். இது கோலியின் 67வது ஐபிஎல் அரைச்சதம். ஐபிஎல்லில் அதிக அரைச்சதங்களை அடித்த நபர்கள் பட்டியலில் கோலி முதலிடத்திற்கு முன்னேறியிருக்கும் நிலையில் 66 அரைச்சதங்களோடு வார்னர் 2ஆம் இடத்தில் உள்ளார். கிரிக்கெட் களத்தில் மிகச்சிறந்த ஃபீல்டர் ரவீந்திர ஜடேஜா என இந்திய அணியின் முன்னாள் வீரர் ஆஷிஷ் நெஹ்ரா தெரிவித்துள்ளார். சிலர் உள்வட்டத்திலும் சிலர் வெளிவட்டத்திலும் சிறப்பாக ஃபீல்டிங் செய்வர். அந்த வகையில் ஜாண்டி ரோட்ஸ் உள்வட்டத்தில் மிகச்சிறப்பாக செயல்படுவார் என்று நெஹ்ரா, அனைத்து பகுதியிலும் சிறந்து விளங்குபவர் ரவீந்திர ஜடேஜா என்றும் நெஹ்ரா கூறியுள்ளார். பெருவில் நடந்த உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதலில் இந்திய வீரர் அர்ஜுன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் ஒலிம்பிக் சாம்பியனான சீனாவின் ஷெங் லியோ 252.4 புள்ளிகளோடு தங்கப்பதக்கம் வென்றார். இந்தியாவின் அர்ஜுன் பாபுதா 252.3 புள்ளிகளோடு 2வது இடத்தை பிடித்தார். அதாவது 0.1 புள்ளி மட்டுமே பின்தங்கிய அவர் தங்கப்பதக்கத்தை இழந்தார். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் உள்ள காமாக்யா கோவிலில் நடிகர் சூர்யா மற்றும் அவரது மனைவி ஜோதிகா இருவரும் தரிசனம் செய்துள்ளனர். இது தொடர்பான புகைப்படங்களை ஜோதிகா தனது இன்ஸ்டாகிராம் பதிவிட்டுள்ளார். அடுத்த படத்தை தொடங்க இருப்பதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு ஆளுநர் துணைவேந்தர் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தது சர்ச்சையான நிலையில் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநரை தொடர்வதாக ஆளுநர் மாளிகை தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் மட்டுமே தமிழக அரசுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா மற்றும் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. வரும் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் உதகையில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறும் என ஆளுநர் அறிவித்துள்ள நிலையில் அதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்க குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் மற்றும் வேலூரில் தலா 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துரை வைகோவும் மல்லை சத்யாவும் மனமிட்டு பேசியதாகவும் இனிமேல் இதுபோன்ற பதிவுகள் வராது என்று மல்லை சத்யா உறுதிமொழி அளித்ததாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தன்னுடைய நடவடிக்கைகள் காயப்படுத்தி இருக்குமானால் அதற்கு வருந்துவதாக மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா நிர்வாகிகள் குழு கூட்டத்தில் கேட்டுக் கொண்டார். அதனை ஏற்று கட்சியின் முதன்மைச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்வதை திரும்பப் பெறுவதாக துரை வைகோ கூறினார். இதனால் கடந்த சில நாட்களாக மதிமுகவில் நிலவி வந்த சலசலப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது.
சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இன்று முதல் பயோமெட்ரிக் வருகை பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் பிரபுசங்கர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் பயோமெட்ரிக் மூலம் பதிவு செய்யும் ஊழியர்களின் வருகை மட்டுமே கணக்கில் கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். திமுகவையே விசிக நம்பியுள்ளது என அவதூறு பரப்பப்படுவதாக குறிப்பிட்ட விசிக தலைவர் திருமாவளவன் தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் தங்களால் எடுக்க முடியும் என தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ள அவர் தெளிவு தொலைநோக்கு பார்வை இருப்பதாலேயே ஒரே கூட்டணியில் தொடர்வதாகவும் கூறினார். கட்சியினர் நிகழ்ச்சிகளுக்கு கட்டாயப்படுத்தி அழைத்துச் செல்வதால் மன அழுத்தம் ஏற்படுவதாகவும் 1 மணி நேரம் கூட தனிமையில்லாத சூழல் இருப்பதாகவும் திருமாவளவன் வேதனை தெரிவித்தார். பெண்களையும் இந்து மதத்தையும் அவமதிக்கும் வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி, ஈரோடு, காஞ்சிபுரம், திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. அமைச்சர் பதவியிலிருந்து பொன்முடியை நீக்க வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தூத்துக்குடி வாகைக்குளம் சுங்கச்சாவடி மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் இசக்கிராஜாவின் பிறந்தநாள் விழாவிற்கு வந்தவர்கள் வாகைக்குளம் சுங்கச்சாவடி வழியாக சென்றுள்ளனர். அவர்களை சுங்க கட்டணம் கேட்டு ஊழியர்கள் நிறுத்தியதாக தெரிகிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காரில் இருந்தவர்கள் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்றவுடன் விராட் கோலி எதிரணி கேப்டன் ஷ்ரேயாஸ் ஐயரை நோக்கியபடி ஆக்ரோஷமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. விராட் கோலியின் செய்கையால் ஷ்ரேயாஸ் ஐயர் அதிருப்தி அடைந்ததை நேரலையிலேயே பார்க்க முடிந்ததாக நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர். இந்திய அணிக்கு விளையாடும் இரு வீரர்களிடையே இத்தகைய முரண்கள் ஏற்படுவது நல்லதல்ல எனவும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஜெர்மனியில் நடைபெற்ற மியூனிக் டென்னிஸ் போட்டியில் அந்நாட்டு வீரர் அலெக்சாண்டர் ஸ்வரவ் சாம்பியன் பட்டம் வென்றார். உலகின் 3ஆம் நிலை வீரரான ஸ்வரவ் இறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் பென் ஷெல்டனை 6-2, 6-4 என்ற நேர் செட்களில் வீழ்த்தினார். 3வது முறையாக மியூனிக் தொடரில் பட்டத்தை கைப்பற்றிய அவர் தனது பிறந்த 28வது வெற்றியுடன் கொண்டாடினார். கால்பந்து வீரர் மெஸ்ஸி கையொப்பமிட்டு அனுப்பிய ஜெர்சி குறித்த வீடியோவை நடிகர் மோகன்லால் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். 10ஆம் எண் பொறிக்கப்பட்ட ஜெர்சியில் மோகன்லாலின் புனைப்பெயரான லால்ஹேட்டன் என மெஸ்ஸி எழுதும் காட்சி வீடியோ இடம்பெற்றுள்ளது. தனது வாழ்க்கையில் கிடைத்த சிறந்த பரிசாக இதை கருதுவதாக மகிழ்ச்சியை பகிர்ந்துள்ள மோகன்லால் மெஸ்ஸி ஒரு லெஜண்ட் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழுக்கு பல்வேறு வழிகளில் மத்திய அரசு ஆபத்தை ஏற்படுத்த முயற்சித்து வருவதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் கருணாநிதி கலையரங்கத்தை திறந்து வைத்து உரையாற்றிய அவர் தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிப்பதே மத்திய அரசின் நோக்கமாக இருக்கிறது என்று கூறினார். மாணவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சாலையில் கிடந்த 5000 ரூபாயை ஒப்படைத்த சிறுவர்களுக்கு பீட்சா வழங்கி காவல்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். வாராப்பூரைச் சேர்ந்த விக்னேஸ்வரன், பிரியதர்ஷன், சுதர்சன், கதிரவன் ஆகியோர் வைரிவயல் சாலை அருகே விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த சாலையில் கிடந்த 5000 ரூபாயை கண்டெடுத்த அவர்கள் அறந்தாங்கி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சிறுவர்களின் நேர்மையை பாராட்டிய காவல்துறையினர் அவர்களுக்கு பேக்கரியில் பீட்சா வாங்கி கொடுத்தனர். மகாராஷ்டிராவின் நாசிக் பகுதியில் உள்ள கிராமத்தில் உயிரை பணயம் வைத்து கிணற்றில் இறங்கி குடிநீர் சேகரிக்கும் நிலை உள்ளது. போரிஸ்வாரி கிராமத்தில் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை நிலவுகிறது. பல ஆழமுள்ள கிணற்றில் கயிறு கட்டி இறங்கும் பெண் ஊற்று நீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்கிறார். குடிநீருக்காக பல பெண்கள் குடம் மற்றும் பானைகளுடன் காத்திருக்கின்றனர். தங்கள் கிராமத்திற்கு தடையின்றி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காசா போரை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக முழக்கமிட்ட அவர்கள் பதாகைகளையும் ஏந்தினர். இஸ்ரேல் தாக்குதலால் உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் சடலங்களை காட்டும் விதமாக தலையணிகளில் சிவப்பு நிற கரைகளை படியச் செய்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.